நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். கொரோனா விதிமுறையால் நேரடியாக பிரச்சாரம் செய்யவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பல இடங்களில் வன்முறை நடைபெற்றுள்ளது. கள்ள ஓட்டு பதிவு செய்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவினர் கள்ள ஓட்டு பதிவிட்டதால் பிரச்சனை ஏற்பட்டது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். சென்னையில் மாநில தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பு மக்கள் நீதி மய்யம் போராட்டம். உள்ளாட்சி தேர்தலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. காலதாமதமின்றி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் மனு தாக்கல். சென்னை மாநகராட்சி தேர்தலில் 43.65% வாக்குகள் பதிவு. மாநில தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ தகவல். சென்னை திருவான்மியூரில் ஓட்டுச்சாவடியில் வாக்கு இயந்திரம் உடைக்கப்பட்டதாக 4 பேர் மீது வழக்கு. மாநில தேர்தல் ஆணையரிடம் அறிக்கை தாக்கல். மரக்காணத்தில் தேர்தல் முன்விரோதத்தால் இருதரப்பினர் மோதல். விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் உட்பட 2 பேர் படுகாயம். நாளை மறுதினம் நடைபெறுகிறது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 59 தொகுதிகளில் 3ஆம் கட்ட தேர்தல் விறுவிறுப்பு. பிற்பகல் 12 மணி நிலவரப்படி 21.18% வாக்குப்பதிவு. பஞ்சாப் மாநிலத்தில் ஒரே கட்டமாக 117 தொகுதிகளில் சட்டப்பேரவை தேர்தல். பிற்பகல் நிலவரப்படி 17.77% வாக்குப்பதிவு. உத்தரப்பிரதேசம் கர்ஹால் தொகுதியில் போட்டியிடும் அகிலேஷ் யாதவ் வாக்களிப்பு. பாஜக இந்த தேர்தலில் தோல்வியடையும் என விமர்சனம். டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்க வாய்ப்பு தராததால் தமிழகம் முழுவதும் உலா வந்த அலங்கார ஊர்திகள் சென்னை திரும்பின. மெரினா கடற்கரையில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு மலர் தூவி வரவேற்பு. மேற்கு வங்க சட்டமன்றத்தை கூட்ட ஆளுநருக்கு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம். அமைச்சரவையின் பரிந்துரை அவசியம் என கூறி கடிதத்தை திருப்பி அனுப்பினார் ஆளுநர். எல்லை ஒப்பந்தங்களை மீறிய பிறகு சீனாவுடனான உறவு கடினமாக உள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். இந்தியாவில் மேலும் 19,968 பேருக்கு கொரோனா பாதிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 673 பேர் உயிரிழப்பு.